இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 119 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஒருவேளை இந்த நாட்களில் பாதையே தெரியவில்லையே, எதிர்காலம் இருட்டாக இருக்கிறது, என்ன செய்ய போகிறேன், யார் எனக்கு வெளிச்சம், என்ன செய்யன்னு தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஒரு தகப்பனும் ஒரு மகனும் காட்டு வழியாக நடந்து அவர்கள் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தாங்க. இரவு வேளையாகிவிட்டது, போய் சேர வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது. மகன் கேட்டால், நான் இருட்டு, காடு, பயமாக இருக்கிறது, பாதை தெரியவில்லை, என்ன துஷ்டமிருகம் வரும்னு தெரியல என்று சொன்ன உடனே தகப்பன் தன் கையில் இருந்த டார்ச் லைட்டை எடுத்து அவன் ஆன் பண்ணி அடிக்க ஆரம்பித்தான். அடித்த உடனே வெறும் ஒரு சிறிது ஒரு 4 அடி அளவுக்கு தான் அது வெளிச்சம் காட்டினது. அப்போது மகன் கேட்டான், அப்பா, நம்ம போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கிறது, பாதை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, இது வெறும் ஒரு சிறிய வெளிச்சத்தை தானே காட்டுகிறது. அப்போது தகப்பன் சொன்னான், இந்த வெளிச்சம் போதும் மகனே, முதல் 4 அடி, அடுத்த 4 அடிக்கு அது வெளிச்சம் காட்டும், அடுத்த 4 அடிக்கு அது வெளிச்சம் காட்டும். இப்படியே அது நம்ம போய் அந்த வெளிச்சத்தில் வீடு போய் நம்ம சேர்ந்துடலாம். ஆண்டோடைய வார்த்தையும் அப்படி தான். இந்த நாளில் ஒரு வார்த்தை, இந்த மாதத்தில் ஒரு வாக்கு தத்துவம், இந்த வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு இந்த நாளுக்கான வார்த்தை மூலமாக இந்த நாளை கடக்கலாம். இந்த மாதத்துக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை கொடுத்து இந்த மாதத்தை நான் கடப்பேன். எனக்கு இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்கு தத்துவத்தை வைத்து இந்த வருஷத்தை நான் கடப்பேன். என்னுடைய பாதைக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வார்த்தை வாக்கு தத்துவம் அது பாதைக்கு தீபமும் வெளிச்சமாக எங்களுடைய வழி நடத்தும். ஆகவே வார்த்தைகளை நம்ம விசுவாசிப்போம், வாசிப்போம், அந்த வெளிச்சத்தில் வாழ்க்கையை வெற்றியாய் நம்ம நடத்துவோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக நன்றி. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதுபடி ஆண்டவரே, எங்களுக்கு வேதமே வெளிச்சம், அப்பா உம்முடைய வார்த்தைகளே எங்களுக்கு வெளிச்சம், அதுவே எங்கள் பாதைக்கு வெளிச்சம், எங்கள் பாதைக்கு தீபமாக இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் பொழுது இருள் நீங்கும், எங்களுக்கு பாதை தெரியும். ஆண்டவரே, பாதையில் நாங்கள் அழகாக நடந்து போக இந்த வார்த்தைகளை எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.